சிங்கப்பூரில் புலம்பெயர்ந்து வந்து பணிபுரியும் தொழிலாளர்கள் மத்தியில் பரவி வரும் கொரோனா பெருந்தொற்று அங்குள்ள தொழிலாளர்களின் வாழ்விடச் சூழல் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளன. தென்கிழக்கு ஆசிய தீவு நாடான சிங்கப்பூரில் டியூஸ் நகரில் உள்ள தங்கு விடுதி இது. கட்டுமானம் முதல் கழிவுகள் அகற்றல் வரை உள்ள பல்வேறு விதமான தொழில் செய்யும் பணியாளர்கள் இந்த விடுதியில் வசிக்கிறார்கள். தமிழர்கள், வங்கதேசத்தவர் உட்பட ஆயிரக்கணக்கானோர் வசிக்கும் விடுதியில் ஒரு கட்டில்தான் இவர்களின் தங்குமிடமாக இருக்கிறது. அங்கேயே உடைமைகளை வைத்துக்கொண்டு கட்டில் மேலேயே தங்கிக் கொள்கிறார்கள் தொழிலாளர்கள். 50 பேருக்கு ஒரு கழிவறை, ஒரு குளியலறை என்ற நிலையே இங்கு காணப்படுகிறது. அழுக்கான, ஆரோக்கியமற்ற இது போன்ற விடுதிகளில்தான் பல ஆயிரம் புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து சிங்கப்பூரில் பணிபுரிகிறார்கள். இந்த விடுதிகளில் கொரோனா தொற்று பரவியதை அடுத்து தொழிலாளர்களின் மோசமான வாழிட சூழல் பற்றிய கேள்விகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் விடுதிகளில் வசித்த தொழிலாளர்களில் தொற்றுக்கு ஆளாகாதவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு இராணுவ முகாம், கண்காட்சி மையம், காலியான பொது கட்டடங்கள், மிதக்கும் உணவகங்கள் போன்றவற்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சிங்கப்பூரில் கொரோனாவுக்கு இதுவரை 9 பேர் உயிரிழந்த நிலையில் 2900க்கும் அதிகமானோர் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். பெருந்தொற்றுக்கு ஆளானவர்களில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்களும் உள்ளனர்.